ஹே ஃபாக்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சொல்யூஷன் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது என்னன்னா WD-40. இது எதுக்குன்னா, இந்த துருவெல்லாம் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இது ஒரு விளம்பரம் கூட வரும். ஒருத்தன் ஜெயில இருந்து தப்பிக்கிற மாதிரி விளம்பரம் வரும். அப்ப அந்த ஜெயில் கதவை திறக்கும் போது க்ரீச் அப்படின்னு சவுண்டு கேட்கும் அந்த துரு. அப்போ இந்த ஸ்ப்ரே அடிச்சோடனே அந்த துருவோடைய சவுண்ட் எல்லாம் கேட்காது, துருவெல்லாம் ரிமூவ் ஆயிடும். கொஞ்சம் லூப்ரிகேஷன் கிடைக்கும். சாஃப்டா கதவு திறந்து எஸ்கேப் ஆயிடுவான். அநேகமா இந்த கம்பெனி மேல எவனா கேஸ் போட்டிருக்கணும். கேஸ் போட்டானா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் நமக்கு சான்ஸ் கிடைச்சா ஒரு கேஸை போட்டு விடுவோம். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இது எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா, இதோடைய விலை 80 ரூபா. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன். நம்ம ஏற்கனவே இந்த சோனி வாட்ச்மேன் அப்படிங்கிற டிவி வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா, பாக்கெட் டிவி. இதுல என்னன்னா, ஆன் ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆகாது, அது வேற விஷயம். இப்போ எதுக்கு வாங்கினதுன்னா, இப்போ இந்த பின்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய துரு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால கூட கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகாம இருக்கலாம், மேபி. அண்ட் இதோடைய இது பாருங்க, பேட்டரி 4 பேட்டரியில இயங்கக்கூடியது. அண்ட் இதுக்கு வந்து இந்த அனலாக் சிக்னல் கிடைக்கும் போது இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்போ 1970s 80sலேயே கண்டுபிடிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. இது 70s கடைசியில இதெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சோனி வாட்ச்மேன், அப்புறம் இன்னும் 2-3 டிவி நம்ம கிட்ட இருக்கு. காம்சன்லயே ஏற்கனவே கேஷியோடைய டிவி, சிட்டிசனுடைய டிவி இதெல்லாம் இருக்கு. அண்ட் உங்களுக்காக ஸ்பெஷலா வீடியோவில் காமிக்கிறதுக்குன்னே இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு வந்து பயங்கரமா எடிட் பண்ணி அப்படிலாம் வீடியோ போட தெரியாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோஸ் பாருங்க. இது ஆக்சுவலா சோனி வாட்ச்மேன் அப்படிங்கிற ஒரு பாக்கெட் டிவி. 1982 அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன டிவிஸ் வந்து ஃபாரின்ல, இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்மளை வந்து இன்னும் முட்டாள தான் வச்சிருக்கிறாங்க. இன்னும் டெக்னாலஜிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் டெவலப் ஆகலை. ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்திருக்கு, அவ்வளோதான். இது ஒரு பெரிய டெக்னாலஜிலாம் கிடையாது. 80sல 70sல 60sல, ஏன் இன்னும் சொல்லப்போனால் 15ஆம் நூற்றாண்டுகள்லேயே வந்து வெளிநாடுகளில் டெக்னாலஜி, அதாவது 15ஆம் நூற்றாண்டுனா எப்பன்னு யோசிச்சுங்க. பேட்டரி சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பேட்டரி 250வது வருஷம் பேட்டரி இருந்திருக்கு. எலக்ட்ரோ பிளேட்டிங் பண்றதுக்காக பேட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க, அது டெக்னாலஜி. அண்ட் 1970s 80sலாம் டெக்னாலஜி வந்து ஃபாரின்ல, அதாவது ஜப்பான் அண்ட் யூஎஸ் இந்த மாதிரி நாடுகள்ல பெரிய அளவுல பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. கண்டுபிடிப்புகள்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் கூட ஒரு இந்தியன் பாப்புலேஷன்ல இப்ப 120 கோடி இருக்கு. இதுல ஒரு 300-400 பேருக்கு தான் இந்த மாதிரி டிவி இருக்கு அப்படிங்கிறதே தெரியும். இருந்தது, இருக்கு. பட் இப்ப வந்து எல்லாமே டிஜிட்டல் ஆனதுனால இது அனலாக் டிவி. இது வந்து VHF, ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ டிரான்ஸ்மிட்டிங் டிவி. அதாவது ரேடியோ சிக்னல்ஸ் மாதிரி. நம்ம முன்னாடி ஆண்டனாஸ்லாம், பெரிய பெரிய ஆண்டனாஸ்லாம் வச்சு, நீ டிவி பூஸ்டர் ஆன் பண்ணு, நான் இங்க ஆண்டனா திருப்புறேன், சிக்னல் வந்தா சொல்லு. தெரியுதா? கொஞ்சம் வந்துருச்சு. கொஞ்சம் ரிவர்ஸ்ல திருப்பு. ரிவர்ஸ்ல உள்ளவா. இப்போ தெரியுது, ரொம்ப கிளியரா தெரியுதா? அப்படியே ஃபிக்ஸ் பண்ணு. ஓகே ஓகே. டிவி பூஸ்டர்லாம் வச்சு அப்படியே பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி டிவி. அது நம்ம கரண்ட் பவர் சப்ளை கொடுத்து வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். பட் இது பாக்கெட்ல கேரி பண்ணிட்டு போற மாதிரி 1980sல அங்கெல்லாம் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இதெல்லாம் நிறைய கம்பெனிஸ் இருந்திருக்கு. இது சோனி, கேஷியோல இருந்திருக்கு, சிட்டிசன்ல வந்திருக்கு. அண்ட் இன்னும் நிறைய கம்பெனிஸ் அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வாட்ச்ல டிவி கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் 80sல தான். வாட்ச்ல டிவி, ஜேம்ஸ் பாண்ட் படத்திலலாம் பார்த்துருப்பீங்க நீங்க. வாட்ச்ல டிவியோட இல்லையா, அந்த டிவி தான் அது, வாட்ச் டிவி. ஸோ இப்போ இதுல
இவங்களுடைய டெக்னாலஜி பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. இது 4 பேட்டரி, நார்மல் பேட்டரி, ஏஏ பேட்டரி இருக்கு இல்லையா, நார்மல் ஏஏ பேட்டரி. இது வந்து இந்த மூடி ஓபன் பண்ண வாட்டி இதுல 4 பேட்டரி போடணும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? சரி, இதுல எப்படி 4 பேட்டரி போடுறது? 2 பேட்டரிக்கான ஆப்ஷன் தானே இருக்கு. ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு இது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இதுல 4 பேட்டரி போடுறதுக்கான ஆப்ஷன் இந்த ஒரே ட்ரே தான். இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. எப்படின்னு பாக்குறீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு ரிப்பன். இந்த ரிப்பனை வந்து நம்ம அப்படி பிடிச்சி இழுத்தோம்னா இந்த கம்பார்ட்மெண்ட் வெளியில வரும். ஸோ இந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட் பார்த்துக்குங்க. இப்போ வரைக்கும் நம்ம நாட்டில் எப்படி கொடுக்குறாங்கன்னா வருஷலா 4 பேட்டரி கொடுப்பாங்க போடுறது. வருஷலா 4 பேட்டரி ஆப்ஷன் இருக்கும். பட் இது பாருங்க, அவங்க அப்போவே 70ஸ்லே, அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் இருக்கும்? ஹாய், ஐ எம் சிரஞ்சீவி. நான் ஒரு சயின்டிஸ்ட். என் கெட்டவ பார்த்தா தெரியல, ஏன்னா இந்த கெட்டப்ல இருந்தா சயின்டிஸ்ட் ஒத்துக்கிறாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். நியூட்டனின் 3வது விதிப்படி ஒவ்வொரு விடைக்கும் அதற்கு சமமான எதிர்விடை உண்டு. வக்காலி, பயாலஜில இது மட்டும் தான் ஈஸியா இருக்கு. ஓ, பிசிக்ஸா? நான் கூட கெமிஸ்ட்ரி நினைச்சேன். சரி, அதை விடுங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, கடந்த காலத்துக்கு பேசக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு 20 வருஷமாவது ஆயிருக்காது மினிமம். இல்ல அவங்களாம் ரொம்ப புத்திசாலிங்க, ஒரு 2-3 வருஷத்துலேயே கூட கண்டுபிடிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட், இந்த டிவிக்கான பேட்டரி கம்பார்ட்மெண்ட். இதுல பாருங்க, இந்த ஃப்ரண்ட் சைடு 2 பேட்டரி, பேக் சைடு 2 பேட்டரி. அதாவது இந்த டிவைஸை வந்து காம்பேக்டா ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். இதோடைய கனெக்டிவிட்டி இந்த பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல்லாம் இதில் இருக்கு. அண்ட் இதில் இந்த டெர்மினல்ஸ் எல்லாமே இதில் இன்டர் கனெக்ட் ஆகிட்டு இதில் வந்து கனெக்ட் பண்ணும்போது, உள்ளே போடும்போது இந்த இது ஜாயிண்ட் வந்து இதில் டச் ஆகுது. ஸோ இது இந்த கரண்ட், இது பவர் சப்ளை எதுக்கு வந்து பேட்டரி போட்டதும் பவர் சப்ளை எதுக்கு போகுது, இது இதோடைய பவர் சப்ளைக்கான ஒரு விஷயம். ஸோ இது எத்தனை வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேட்டரி இதுக்கு போடுறோம். அதாவது R6x4. ஓகே. அல்லது இது எத்தனை அடாப்டர் போட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது வந்து 6 வோல்ட் அடாப்டர் போட்டு நம்ம இதுல டிசி இதுல பின்னு போட்டோம்னா இது ஆன் ஆகும். வீட்டில் வச்சு யூஸ் பண்றதுக்கு, வீட்டில் பார்க்கறதுக்கு அப்படி பார்த்துருக்காங்க. இது வெளியில போகும்போது பேட்டரியில யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு எப்படியான ஒரு கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா?